எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 76. கட்டு வேலையெல்லாம் நேற்றோட முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கி ஆளுங்க யாருமே வரல. இன்றைக்கி டே ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே தேஜஸ் அவன் கிட்டார் பண்ணணும், அதனால் கட் பண்ணணும் வுட் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். நான் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணித்தரேன்னா, இன்றைக்கி பார்த்தா வேலை இல்லாமல் இருக்கிறத உடனே எனக்கு இன்றைக்கி பண்ணி கொடுப்பா அப்படின்னா, சரி ஓகே குழந்தைக்கு பண்ணி கொடுக்கலான்னு அவனுக்கு செய்கிறதுக்காக அந்த மிஷின் எல்லாமே எடுத்து வச்சு கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அவன் கிட்டார் செய்கிறதுக்காக அவனே ஒரு டிசைனை வரைஞ்சி வச்சுருந்தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டையை அவனே கட் பண்ணி வச்சுருந்தான். அதே போல் எனக்கு இன்னொரு கட்டை வேணும், அப்படி கட் பண்ணணும், இந்த ப்ளைவுட்டில் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே. அந்த ப்ளைவுட்டில் வந்து ஆணி அடித்து வேறு ஒரு யூஸ்க்காக பண்ணியிருந்தது அதை எடுத்து அவன் ட்ரை பண்ணுறான். அதனால் அவனுக்கு அது கட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் கட்டிங் மிஷினை வச்சு பண்ணிகிட்ருக்குறேன். இந்த ஆங்கிள் கிரைண்டரில் நம்ம வுட் கட் பண்ணுறதுக்கான பிளேடு போட்டு இந்த மாதிரி வேலைகளை கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனால் அது என்ன ஆகுன்னா, அந்த வுட்டு கட் பண்ணுற பிளேடு வந்து சிக்கிட்டு பிளேடு நம்ம மேலே தூக்கி அடிக்கும். அதனால் நான் அந்த பிளேடு இந்த ஆங்கிள் கிரைண்டரில் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இரும்பு கட் பண்ணுற பிளேடும் கிரானைட் கட் பண்ணுற பிளேடும் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி தேஜஸ் கையில் ஆக்ஸா வச்சு கட் பண்ணியிருந்தான். அதனால் அந்த ஷேப் எல்லாமே கொஞ்சம் கர்வ் இல்லாமல் லைனாக இருந்துச்சு. அதனால் இந்த மிஷினை வச்சு அந்த கர்வ்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை வச்சு டெம்ப்ளேட் தான் நம்ம அடுத்து வரைய போகிறோம். அதனால் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒன்று ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு வரைஞ்சி அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மெஷின் பவர் டில்லர் பேக் பண்ணி வந்திருக்கும். அடியில் வந்து பேக்கிங் மெட்டீரியலில் பேலட்டுக்கு பதிலாக இதை வச்சு அமைச்சிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி எடுத்து நம்ம கிட்டார் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் ஆணி அடிச்சிருக்கோம். அதே போல் இது தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அடியில் வந்து திக்கான வந்து ப்ளைவுட் கொடுத்துருந்தாங்க. அதை கட் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதனால் இந்த பிளேடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு லென்த்து உள்ளே போகும். அதனால் இதை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த கம்பி கட்டுற பிளேடை வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன். அந்த பிளேடோட ஹைட்டு பத்தலை. அந்த கீழே இருந்த ப்ளைவுட்டாக கட் பண்ண முடியல. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. சரி, இது எப்படி கட் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, கையில் இருந்த ஒரு ஆக்ஸா வச்சு அதை அப்படியே கட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேஜஸ் என்ன சொன்னான், அப்போ அந்த பெரிய மிஷின் இருக்குப்பா, அதை வச்சு கட் பண்ணலாம். அதை எப்படா கட் பண்ண முடியும்னு யோசித்தேன். சரி, அவன் சொல்கிறான், நம்ம வேண்டாம் சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவனோட லாஜிக் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த பிளேட் பெருசாக இருக்கிறதுனால அந்த கட்டையை ஈஸியாக கட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம துண்டாக எடுத்து அந்த கிட்டார் செய்கிறதுக்காக ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல பிசுறு இருந்துச்சு. அந்த பிசுறுனால அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி பிசுறு வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸை அழகாக தனியாக எடுத்தாச்சு. அந்த கர்வ் ரொம்ப ஆங்கிளாக இருந்ததுனால அதில் அந்த பிளேடு சிக்கி உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி இரும்பு கட் பண்ணுற பிளேட்னால் இந்த மாதிரி துண்டாக உடஞ்சிடும், நமக்கு ஆபத்து இருக்காது. ஆனால் ஸ்டீல் பிளேடாக இருந்துச்சுன்னா மிஷின் அப்படியே தூக்கி அடிக்கும். அதனால தான் நான் ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இரும்பு கட் பண்ணுற பிளேடை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். Your favorite. Baba. Slow, it's fresh. Slow, cham.
அந்த ப்ளைவுட் கட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற பீசஸ் எல்லாமே அவனுக்கு வேண்டிய சைஸில் மார்க் பண்ணி வச்சுருந்தான். அது எல்லாமே கட் பண்ணி கொடுன்னு சொன்னான். அதையும் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி கொடுத்தான். இது எதுக்குன்னு கேட்டேன். அவன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறான்னு எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு கிட்டார் ஒன்று 3000 4000 தான் விற்கும், அதை வாங்கி கொடுத்துட்டா அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறான் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி அவனோட க்ரியேட்டிவிட்டியும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே வளர்க்கும். தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை கட்டாயமாக நம்மளாலே பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவன் மனசுக்குள்ளே வளரும். இதுக்கு முன்னாடி தேஜஸ் இதே மாதிரி ஒரு கிட்டாரை கார்ட்போர்டு வச்சு கட் பண்ணி அவன் பண்ணியிருந்தான். அதை ரெனாட்டா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த ரெனாட்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், நான் அவனுக்கு ஒரு கிட்டார் வாங்கித்தரேன், என் வீட்டில் ஒரு கிட்டார் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், கிட்டார் வாங்கித்தர முடியாமல் காசு இல்லாததுனால நாங்கள் இந்த மாதிரி அவனை பண்ண விடலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்தில் கிட்டார் இல்லை அப்படின்றதுக்காக அவனே நீ கிட்டார் பண்ணிக்கோ அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அவனோட க்ரியேட்டிவிட்டி, அவனாக இன்ட்ரெஸ்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதனால் அவனை அலோவ் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு. இதன் மூலிமா அவனோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அவனுக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்துட்டோன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது. அதனால் சந்தோஷத்தை விட ரிக்ரெட்ஸ் தான் நிறைய இருக்கும். அவனோட வளர்ச்சியை நம்மளே தடுக்கிற மாதிரி. இவனே இந்த கிட்டாரை செய்யறதுனால அவன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத விட நிறைய விஷயங்களை கற்றுக்குவான். ஒரு கேர்வை எப்படி வரையிறது, ஒரு கேர்வோட ஹைப்பர்போலாவா பேரபோலாவா, அக்கஸ்டிக்ஸ்னால் என்ன, கிட்டாருக்கான ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன இருக்கணும், என்ன திக்னஸ் இருக்கணும், அதில் சவுண்ட் வைப்ரேஷன் எப்படி வருது, அதை டியூன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒரு புக்கை வச்சு அவனால் படிக்க வைக்க முடியாது. ஆனால் அவன் ப்ராக்டிக்கலாக பண்ணானா எல்லா விஷயத்தையும் தேடி தேடி கற்றுக்குவான். அவனோட லேர்னிங்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதை பண்ண விடாமல் நம்ம கிட்டார் வாங்கி கொடுத்துட்டோன்னா அந்த மாதிரியான விஷயங்களை அவன் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். What is still missing, Teja? What is missing is I need to get this side Walls. special plywood for the walls and glue, and I'm all ready. Strings also. Strings. Yeah. And that's it. This one got broken, so I want it fixed, and I want it like this for goats. And what are you going to do with taking food? தேஜஸ் நீ மட்டும்தான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ரோஹிணியும் ஒரு கம்பியை கொண்டு அதை வெல்டு பண்ண வச்சு அதை டீ மாதிரி கட் பண்ணி அதை ஒட்ட வச்சு ஆடுகளுக்கு செடிகளை பிடிச்சி இழுத்து போடுறதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உனக்கும் பண்ணி தரேன் சொல்லி அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தாச்சு. இவ்வளோ நேரம் சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருந்த ஆஸ்கர் திடீர்னு எனக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா, என்ன ப்ராஜெக்டாக வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் போய் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை சுற்றி இருக்கிற ஏதாச்சும் இரும்பு ஸ்க்ராப்லேருந்து கொண்டு இதை வெல்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவான். அதனால இன்றைக்கி ஆஸ்கரை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அவன் ஏதாச்சும் ஐட்டம் தேடி கொண்டு வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலான வேலைக்கு போயிட்டு அவன் கேட்கும்போது இன்றைக்கி வெல்டிங்கே யாருமே வைக்கலை, என்ன தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவனை ப்ராங்க் பண்ண போகிறோம். I just found his place for hideout. Papa, you? We need to wait for Junior to come. Daddy. So, guys, once Oscar comes, Papa and Bobo, you'll be wiping the walls, okay? And I'll be cleaning this one. Okay, we are doing our daily task here. Okay. From the hole if he's coming or not. He's not coming, no? Maybe he's searching for his things here. No, it's ready. I want you to cut those. Hey, we are doing this work. How we can cut now? Some morning we are doing this work only. Only after we finish this we can cut. Even Dave is waiting for his turn. He booked me yesterday because he's waiting for his turn.
காலையிலேருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு என்னத்தை வெல்டு பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன்? தூங்கி எழுந்து வரியா? யார் சொன்னா வெல்டு பண்ணுறாங்கன்ட்டு? தூங்கி இருந்து கனவு வந்துச்சா? இன்னைக்கு வெல்டே பண்ணலையாடா, இன்னைக்கு ஃபுல்லாக தர தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா இங்க பாரு, அவங்களாம் பாரு என்ன பண்றாங்க பாரு, தொடச்சிட்டு இருக்காங்க சிமெண்ட். நான் தர வேலை பார்த்துட்டு இருக்கேன். யாரு வெல்டு பண்ணா? யாரு ஒன்று சொல்லி வெல்டு பண்றாங்க? தூங்கிட்டு இருந்தியா? தூங்கி சொல்றியா? ட்ரீமா? அட போடா மென்டல். என்ன ப்ளீஸ்ப்பா, பண்ணிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு முடியும். இந்த வேலை தான் காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கேன். யார் சொன்னா வெல்டு பண்றது? ட்ரீமிங் ஆர் You are only welding. Welding? Yeah. Where is welding machine and everything? I cleaned it. யார் clean பண்ணுவாங்க? You are dreaming. Get out of dream. I didn't fall for it. You fell. You were about to cry. Yeah. No. Me and Baba know. ஜெட்டியா? ஜெட்டி போட்டு என்ன பண்ண போற? இரும்புல ஜெட்டி போட போற? அதுவும் இவ்வளவு பெரிய ஜெட்டில ஓட்டையா இருக்காடா? எல்லாமே தெரியுமேடா ஜெட்டி போட்டினா? All ladies sick. That is how fight starts. Oh, ma'am, can you move? ஆஸ்கரை ப்ராங்க் பண்ணுறதுக்காக தரையை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு தரையை சமம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது சமம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அழகாக இதுக்கு மேலே ஃப்ளாட்டான தரை போட்டுக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் தான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.